ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரு அமரர்களதிபதியவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே. ஸ்ரீரங்கம் அத்தியனோத்சவம். பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள். 47ஆம் திருநாள். இன்று திரு கைத்தல சேவை எனப்படும் நிகழ்ச்சி நடைபெறும். அரையர் சேவையில் 7ஆம் பத்து முதல் திருவாய்மொழி உன்னிலாவிய ஐவரால் பதிகம் சேவிக்கப்பட்டு அரையர் சேவை நிறுத்தப்படும். திருவாய்மொழியில் திருவரங்கத்திற்கான மங்களாசாசனமாக அமைந்துள்ளது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பதிகம் கங்குலும் பகலும். நம்மாழ்வாராகிய பராங்குசன் தன்னிலை மாறி பெண்ணிலை அடையும் போது அவருக்கு பராங்குசநாயகி என்ற பெயர் சூட்டப்படுகிறது. பராங்குசநாயகியாகிய தலைமகள் திருவரங்கனைக் கண்டு மனமுருகி கண்ணீர் வெள்ளத்தில் மிதக்கும் நிலையே கங்குலும் பகலும் பதிகத்தில் பேசப்படுகிறது. தலைமகளாகிய பராங்குசநாயகியின் இந்த நிலையை அவளுடைய தாயார் திருவரங்கனிடம் எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பதிகம். அதனால்தான் இன்றைய தினம் நம்மாழ்வார் பராங்குசநாயகியாய் காட்சியளிப்பார். இன்று நம்பெருமாள் போர்த்தி கொண்டு புறப்படுவதும் பரமபதவாசலில் திரை போட்டு மாலை சாற்றிக் கொள்வதும் கிடையாது. அதற்கு காரணம் இன்று நம்பெருமாளாகவே புறப்பாடு கண்டருளுகிறார். இன்று அவர் ஜீவாத்மா பரமபதத்துக்கு செல்லும் நிகழ்ச்சியை நடித்து காண்பிப்பதில்லை. நம்பெருமாள் இன்று அதிக திருவாபரணங்கள் சாற்றிக்கொள்ளாமல் 5 அல்லது 6 பீதாம்பரங்களை அடுக்காக சாற்றிக்கொண்டு புறப்பாடு கண்டருளுவார். இன்று ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துக்கு பதிலாக கூரத்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீஸ்தவமும் ஸ்ரீரங்கநாச்சியார் விஷயமாய் ஸ்ரீ பராசரபட்டர் அருளிச் செய்த ஸ்ரீ குணரத்ன கோசமும் சேவிக்கப்படும். நம்பெருமாள் அர்ச்சகர்களின் கரங்களில் எழுந்தருளியிருந்து திருமாமணி மண்டபத்தின் மேல் குரட்டுக்கு வந்து நம்மாழ்வாருக்கு சேவை சாதிப்பார். 7ஆம் திருநாள் நம்பெருமாள் திருமாமணி மண்டபம் எழுந்தருள திருத்திரை சமர்ப்பித்த பிறகு தோளுக்கினியானிலிருந்து கீழே இறங்கியதும் திருமாமணி மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அர்ச்சகர்கள் ஸ்ரீசடகோபனையும் செங்கோலினையும் எழுந்தருள பண்ணுவார்கள். கொட்டகையில் உன்னிலாவிய திருவாய்மொழி தொடக்கம் செய்த அரையர்கள் திருமாமணி மண்டபத்தில் உன்னிலாவிய பதிகத்தின் மற்றைய பாசுரங்களை சேவித்து சாற்றுமுறை செய்வார்கள். திரு கைத்தல சேவையின் போது கங்குலும் பகலும் சேவிப்பர். நம்பெருமாள் ஆழ்வாருக்கு திரை வாங்கி திரு கைத்தலத்தில் சேவை சாதிக்கும் போது அந்த திருவாய்மொழி பாக்கி பாட்டுக்களை பூர்த்தி செய்த பிறகு திரை சேர்த்து நம்பெருமாள் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளுவார். திரு கைத்தல சேவைக்காக உத்தம நம்பி சமர்ப்பிக்கும் சர்க்கரை பொங்கலை நம்பெருமாள் முதலில் அமுது செய்த பிறகு திரை வாங்கப்படும். அலங்காரம் அமுது செய்த பிறகு ஹிரண்யவதத்துக்கு அருளப்பாடாகும். ஹிரண்யவதத்துக்காக அரையர் தீர்த்தம் சடகோபம் சாதிப்பர். முதல் நாள் உயர்வர உயர்நலம் வியாக்கியானம் ஆனவுடனும் 7ஆம் திருநாள் கங்குலும் பகலும் வியாக்கியானம் ஆனவுடனும் நம்மாழ்வார் சந்நிதிக்காரர் அரையர்களுக்கு சாத்துப்படி வேளையம் சம்பாவனை சமர்ப்பித்திடுவார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடை ஆவியே என்னும்
நின் திருவெயிற்றால் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேழ்வனே என்னும் அந்நுறு வேகம் தகுவினி கொண்டா ஆய் மகளன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிறேன் முடிவு வாழ்தனக்கு